இன்றைய செய்தியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது தமிழகம் முழுவதும் தற்பொழுது பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்தானது. ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் தமிழகம் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மக்களால் கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது முதல், அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும்னு அறிவிக்கப்பட்டது முதல் தொடர்ச்சி அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஐடி இளைஞர்கள், விழிப்புணர்வு அடைந்தவங்க அல்லது பொதுமக்கள் பலரும் இந்த போராட்டத்துக்கு வலு சேர்த்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக தமிழகம் மட்டுமல்லாது தமிழகத்தினுடைய ஒரு அங்கமாகவே இருக்கக்கூடிய புதுச்சேரியினுடைய காரைக்கால் பகுதியில் இந்த திட்டம் வர இருக்குது. புதுச்சேரி முதல்வர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் தமிழகத்திலும் இதே மாதிரியான ஒரு எதிர்ப்பு கிளம்ப வேண்டும், தமிழக அரசும் அதற்கான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும்ங்கிற மாதிரியான கோஷங்களும் முன்வைக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் ஒரு 9 தாலுகாக்களை உள்ளடக்கி ஒரு மோட்டார் சைக்கிள் பயணத்தை இளைஞர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் குறித்தும் இது பயணிக்க இருக்கும் திசை குறித்தும் தான் பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்தியில் நம்மோடு பேசுவதற்காக தீக்கதிர் ஆசிரியர் குமரேசன் அவர்கள் இணைந்திருக்காரு. வணக்கம் ஐயா. இந்த திட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த திட்டத்தை தொடர்ச்சியாக எதிர்க்கிற ஒரு கூறுகளில் ஒன்றா மத்திய அரசினுடைய திணிப்பாக பார்க்குறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு பக்கத்தில் ஆன்மீகத்தின் பெயரால் வனங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன, மரங்கள் அழிக்கப்படுகின்றன. அதுக்கெல்லாம் அப்படியே வனம் ஆக்கிரமிப்பு என்பதற்கு ஆன்மீக முலாம் பூசப்படுகிறது. அதற்கு ஆட்சியில் மிகப்பெரிய தலைவரை அங்கீகாரம் அளிப்பது போல் விட்டு போகிறார். இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வனம் இல்லாத ஊர் பகுதியில் விவசாய நிலங்களை அளிப்பதற்கான திட்டம், அதற்கு தொழில் வளர்ச்சி என்ற அந்த முலாம் பூசப்படுகிறது. இதற்கும் மத்திய ஆட்சி தான் அங்கீகாரம் அளித்து இந்த திட்டம்லாம் தொடங்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் சென்ற ஆண்டே மார்ச் மாதத்திலே ஒரு கொள்கை அறிவிப்பாக இதற்கான திட்டத்தை மத்திய அரசு அறிவித்து விட்டது. அந்த கொள்கை அறிவிப்பை தொடர்ந்து தான் 31 நாடு முழுக்க ஒரு 31 இடங்கள் சுட்டி காட்டப்பட்டு அந்த இடங்களில் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான உரிமம் என்பது அங்கீகரிக்கப்பட்டது. அதில் நீங்கள் சொன்னது போல் காரைக்காலும் நம்முடைய நெடுவாசலும் அதில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாதம் 15ஆம் தேதி அதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டவுடன் அந்த பகுதி விவசாயிகள்லாம் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கிறார்கள். ஏனென்றால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்மகிட்ட கருத்து கேட்பாங்க, மக்களிடம் என்ன பிரச்சனை ஒன்று அது வழக்கமான அந்த முறைகள் என்ன சட்டப்படி அதெல்லாம் செஞ்சாகணும், அதெல்லாம் நடக்கும். அப்போது நம்முடைய கருத்தை வலுவாக பதிவு செய்யலாமல் நினைத்திருந்தவர்களுக்கு பேரதிர்ச்சியாக அப்படிப்பட்ட கருத்து கணிப்பு நடந்தால் அவர்கள் கணக்கு காட்டப்பட்டிருக்கிறதோ என்ன தெரியவில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்து கேட்கவில்லை. ஆனால் அரசு ஒப்புதல் அளித்து விட்டது. எனவே மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சி தான் உடனடியாக அந்த பகுதி இளைஞர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் பரவி நீங்கள் சொன்ன அத்தனை விதமான எதிர்ப்பு வடிவங்களும் இன்றைக்கு கிளம்பி வருகின்றன. என்ன தனிப்பட்ட என்னுடைய கருத்து என்னவென்றால், எப்படி ஒரு சல்லிக்கட்டு உரிமைக்காக மிகப்பெரிய எழுச்சியை தமிழகம் சந்தித்ததோ அது ஒரு கலாச்சார அடையாளத்திற்கான போராட்டம். இன்னொரு அதே போல் இது விவசாயம், மக்களுடைய வாழ்வாதாரம், விவசாயிகளுடைய எதிர்காலம், இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியுடைய இயற்கை சமநிலை அனைத்தும் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இதுவும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய மாநிலம் தழுவிய போராட்ட எழுச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதற்கான அரசு பணி, அதற்கான முயற்சிகளில் இளைஞர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி இளைஞர்கள், அந்த பகுதியிலிருந்து படித்து இங்கே சென்னை மாதிரியான வெளி இடங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இது ஒரு எழுச்சியை உருவாக்கியிருக்கு. அவங்க ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க, போராடி இருக்காங்க சென்னையில் கூட. இந்த மாதிரியான போராட்டங்கள் எந்த ஒரு வலிமையை இந்த போராட்டக்குழுவுக்கு சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? அதை தாண்டி இது எந்த திசையில் பயணிக்கும்னு நினைக்கிறீங்க? அது முதல்ல இது இந்த ஒரு ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி போக்காகத்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் மக்கள் பங்கேற்பு என்பது, முதல்ல விவாதங்களில் பங்கேற்பு, அடுத்து போராட்டத்திலேயே பங்கேற்பு என்பது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி போக்கு. எந்த பிரச்சனை என்ன என்பது அப்புறம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம், இதெல்லாம் ஒன்று விவசாயிகளுடைய பிரச்சனையாக அவர்கள் போராடி கொண்டிருப்பார்கள், நாமெல்லாம் செய்தியாக பார்த்து கொண்டிருப்போம். அதுபோல் இளைஞர்கள் பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை என்றால் அந்தந்த பிரிவினர் மட்டுமே போராடி கொண்டிருக்கிற செய்தியெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் அவர்களும் நம்மவர்கள் என்கிற, அவர்களை நாம் சார்ந்திருக்கிறோம், நம்மை அவர்கள் சார்ந்திருக்கிறார் என்ற புரிதலோடு ஒரு உடனடியாக இப்படிப்பட்ட எதிர்வினைகள் தொடங்குவது. அதில் ஊடகங்கள், சமூக ஊடகங்களுடைய பங்களிப்புலாம் மிக அற்புதமான பங்களிப்பு. எனவே இது ஒரு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி போக்கு தான். இது எதிர்கால நம்ம இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே இப்படி ஒரு முழக்கம் வந்ததை பார்த்தோம். ஒரு கோரிக்கை என்னவென்றால்,
இதற்காக திரண்ட தமிழக மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் மக்களை பாதிக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளுக்கும் திரள வேண்டாமா, திரள்வார்களா என்ற கேள்வி வந்தது. திரண்டு காட்டுவோம் என்று இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். இது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டும். நம்ம மாநிலத்தில் ஒரே ஒரு இடத்துல வருது, அஸ்ஸாமில் 11, குஜராத்தில் 5, இந்த மாதிரி நாடு முழுவதுமே ஒரு 31 இடங்களில் வரக்கூடிய இந்த இதில் தமிழகத்தில் மட்டும் இவ்வளவு பெரிய போராட்டம் ஏன், அல்லது இவ்வளவு பெரிய எதிர்ப்பு ஏன்னு நினைக்கிறீங்க? மற்ற பகுதியில் எதிர்ப்பு இல்லை என்ற முடிவுக்கு நம்ம போக முடியாது. அங்கே அந்த பகுதி மக்களிடம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரணும். தமிழகத்தில் உடனடியாக நம் கவனத்துக்கு வந்து விட்டது என்பதுதான் உண்மை. என்னன்னா இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்ட 31 இடங்களிலும் இந்த துறவு பணியை மேற்கொள்ளப் போவது யார் என்றால் ஓஎன்ஜிசியோ இதர வேற அரசு சார்ந்த பொதுத்துறை நிறுவனமோ அல்ல. அத்தனையும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் தரப்பட்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக அந்த நெடுவாசலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு 15 ஆண்டுகள் அவர்களுக்கு தங்குதடையற்ற இது, அந்த வரக்கூடிய அத்தனை வளங்களும் அவங்களுக்கு தான் சொந்தம். குறிப்பிட்ட வாயுதான் இல்லை, அதில் கிடைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அத்தனை ஹைட்ரோ கார்பன் அம்சங்கள் அவர்களுக்கு தான் போய் சேரும். அதுக்கு மிகப்பெரிய சந்தை இருக்கிறது. எனவே அந்த சந்தை சார்ந்த தனியார் நிறுவனத்தின் மீதான அக்கறையோடு தான் இந்த முடிவுகள் இவ்வளவு வேகமாக சொல்லப்போனால் இதில் வந்து ஒரு வார்த்தை, ஒரு ஓஎன்ஜிசி போன்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் இந்த வேலையை செய்ய போகிறது என்றால் அரசு இவ்வளவு அவசரம் காட்டியிருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இந்த விஷயத்தில் அரசால் செலவழிக்கக்கூடிய பணத்தை விட இந்த திட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம்ங்கிறது குறைவாக இருக்கும். அதிகமான நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது அதிகமான செலவு இருக்குது இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல. அதனால் தனியாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த கொள்கை முடிவும் சரியானதாக தானே இருக்கும். இல்லை, இதுவே ஒரு போலித்தனமான வாதம். ஏன்னா ஒரு சாதாரண ரோட்டு ஓரத்தில் இட்லி கடை போனா கூட ₹1 செலவாகினாக்கா ஒரு ₹1 கூடுதலாக ஒரு 10 பைசா கூடுதலாக கிடைச்சா தான் தொழில் நடத்துவாங்க. லாபம் இல்லாமல் எந்த தனியாரும் தாரண தர்மத்திற்காக தொழிலை தொடங்க மாட்டார்கள். எனவே அப்படி ஒரு தனியார் நிறுவனம் இந்த பணியை உரிமம் எடுத்துக்கொள்ள வருகிறது என்றால் அதில் மிகப்பெரிய அளவுக்கு லாபம் இருக்கிறது. ஏன்னா அதுக்கு மிகப்பெரிய சந்தை இருக்கிறது. அந்த எரிபொருள் இருக்குது, ஹைட்ரோ கார்பன்ங்கிற அந்த பொருள்கள் இருக்கிறது, மீத்தேன், பியூட்டேன், நிறைய வகைகள் இருக்குன்னு. அந்த எரிபொருள் எல்லாம் இன்றைக்கி மின்சார உற்பத்தி உட்பட அந்த ஜெனரேட்டர்களை இயக்குவதற்கும் வேறு பல நிறுவனங்களுடைய அடிப்படையான எந்திரங்களை இயக்குவதற்கு மின்சாரத்தை மட்டும் அவர் சார்ந்திருக்க முடியாது என்கிற நிலைமையில் இந்த எரிபொருளுக்கு மிகப்பெரிய சந்தை இருக்கிறது. எனவே இவர்களுக்கு அதில் லாபம் இருக்கிறது என்பதாலும் வந்து இறங்கி இருக்கிறார்கள். நீங்களே குறிப்பிட்றீங்க, இந்த எரிபொருட்களுக்கு மிகப்பெரிய சந்தை இருக்குது. சந்தை இருக்குங்கன்னா தேவை இருக்குங்கிற பொருள் கொள்ளலாம். தேவை இருக்கும் பொழுது அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாக்குறது தானே நல்ல திட்டமாக இருக்கும். நல்ல வாதம். நாம் ஒன்றும் தொழில் என்பதை வந்து ஏதோ எதிரிகாலாம் பார்க்க, தொழில் வளர்ச்சி என்பது நாட்டுக்கு தேவை தான். ஆனால் எங்கே போய் எப்படிப்பட்ட இடத்தில் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது. அதுக்கு அடுத்து என்ன வழிமுறையை பயன்படுத்தி என்று 3 கேள்வி அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அடர்த்தியாக வாழாத அல்லது விவசாயம் போன்ற அடிப்படையான அந்த வாழ்வாதாரம் சார்ந்த தொழில்கள் நடைபெறாத எத்தனையோ பகுதிகள் இருக்குன்னு. அப்படிப்பட்ட இடங்களில் போய் ஆராய்ச்சிகளை செய்யட்டும். அப்படி இல்லைன்னா அப்படிப்பட்ட இடங்களில் இல்லை ஒரு வாதத்துக்காக வைத்துக்கொள்வோம், பாலைவன பகுதி அல்லது கடலோர பகுதி இல்லைன்னு ஒரு வாதத்துக்கு வைத்துக்கணும். அப்போ இறக்குமதி செய்கிறதான் வழி. அப்போ ஏன்னா எப்போ இதில் நீ அரசாங்கமே இதில் ஒன்றும் பெரிய லாபம் இல்லைன்னு சொல்கிற போது லாபம் இல்லாத பொருள்கிட்ட போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இறக்குமதி செய்ய வேண்டியதானே. அப்போ ஏன்னா அந்த இடத்துல விவசாயம் பாதிக்கப்படும், விவசாயிகளுடைய வாழ்க்கை சூறையாட்டப்பட்டு விடும். வெறும் ஏதோ அந்த குறிப்பிட்ட வட்டாரத்தோடு போகாது. ஒரு கிணறை தோண்டி கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஆழம் போகுமா, அந்த இடத்துல மட்டுமே அந்த வாயு உற்பத்தியாகி மேலே வந்துக்கிட்டு இருக்குமா என்ன? சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பல சதுர கிலோமீட்டருடைய அத்தனை வளங்களும் உறிஞ்சப்படுற தண்ணீர் உறிஞ்சப்பட்டு விடும். இப்படி நிறைய பாதிப்புகள் இருக்கிறது. அது மட்டும் அந்த வாயுக்களால் அது அவ்வளவுமே வேதிப்பொருள் கலந்தது, சும்மா வெறும் வாயு அல்ல, அதெல்லாம் அவ்வளவும் கெமிக்கல்ஸ் கலந்தது. அதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்படும்? அப்போ அந்த மக்களை அழித்து விவசாயத்தை அழித்து இப்படி ஒரு தொழில் வர வேண்டுமா என்பதுதான் கேள்வியை தவிர தொழில் வரக்கூடாது என்று யாருமே கொடி பிடிக்கவில்லை. நீ இந்த வாதத்தை எடுத்தனால நான் வேறொரு தளத்துக்கு போக வேண்டி இருக்குது. மீண்டும் வந்து இந்த சந்தைப்படுத்துதல் குறித்து பேசலாம். முன்னதாக நீங்கள் இப்போ பதிவு செய்யும் பொழுது இதனால் அவ்வளவு பாதிப்புகள் இருக்கும், கிட்டத்தட்ட சுற்றுப்புறம் முழுமையும் இருக்கக்கூடிய பூமிக்கடியில் இருக்கக்கூடிய அவ்வளவும் உறிஞ்சப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த மீத்தேன் திட்டத்தின் போது டெல்டா பகுதிகளில் மீத்தேனுக்கான அனுமதி கிடைத்த போது தொடர்ச்சியாக அங்கு பரப்புரை மேற்கொண்டதனுடைய விளைவாக மக்கள் அடைந்த விழிப்புணர்வு இப்பொழுது இந்த ஹைட்ரோ கார்பனுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமா பார்க்கலாமா? நிச்சயமாக அதோடைய பரிணாம வளர்ச்சி தான். ஏனென்றால் அப்படி ஒரு எதிர்ப்பை ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தை இன்னும் சொல்லப்போனால் அந்த மீத்தேன் எதிர்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மீத்தேன் திட்டத்திற்கும் இதுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. பெயர் மாற்றப்பட்டிருக்கு, அவ்வளோதான். ஆனால்
ஆனால் அந்த பகுதி இது அந்த தஞ்சை பாசன பகுதியை சேர்ந்த அந்த விவசாயிகளுடைய பிரச்சனையாக மட்டுமே பார்க்கப்பட்டது, சித்தரிக்கப்பட்டது. ஆனால் இனிமேல் அப்படி இருக்க முடியாது என்கிற உணர்வோடு தான் அந்த ஒன்றுபட்ட போராட்டத்தின் வலிமை, அவனுடைய வெற்றியையும் சாதனையையும் பார்த்து விட்டதால் மக்கள் இந்த போராட்டத்துக்கு வருகிறார்கள். இது ஒரு அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான், தாக்கம் தான். நம்முடைய தற்பொழுது தொலைபேசி வாயிலாக பாஜகவின் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா, உங்களோட கருத்துக்கள் தேவைப்படுகிறது. இந்த தருணத்தில் தொடர்ச்சியாக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழகத்தில் இருந்து வருகின்றது. தொடர்ச்சியாக நெடுவாசல் மக்கள் மட்டுமல்லாது சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களும் விவசாயிகளும் எதிர்ப்பு தெரிவித்து போராடுகின்றனர். தமிழகத்தினுடைய அநேக இளைஞர்களினுடைய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த திட்டம் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தொடர்ச்சியாக வரக்கூடிய மத்திய அரசு மீதான எதிர்ப்பு குறிப்பாக இந்த திட்டத்தின் மீதும் வந்திருக்கு. இதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பதிவு செய்யலாம். இல்ல, தொடர்ச்சியாக மத்திய அரசின் மீது ஒரு குறையை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சில அமைப்புகள் செய்து கொண்டிருக்கும் முயற்சியின் விளைவுதான் இது என்பதை நான் முதலிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய நண்பர் குமரேசன் அவர்கள் சொன்னது போல இது ஏதோ பேரை மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னது தவறான விஷயம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கும் மேலாக இந்த ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறது இந்திய அரசாங்கம். 2006 இதற்கான உத்தரவை முதல்ல இந்த இடத்துல இந்த அதாவது ஹைட்ரோ கார்பன் என்று சொல்கின்ற நீரக கரிமத்தை எடுக்க வேண்டும், அதற்கான ஆய்வுகளை செய்ய துவங்கியது 2006 மத்திய அரசாங்கம். இதற்கு அனுமதி கொடுத்தது சுற்றுப்புற சூழல் துறை. அன்றைக்கு அதனுடைய அமைச்சராக இருந்தவர் ராசா என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதுலயும் அப்ப கம்யூனிஸ்ட் ஆதரவோடு இருந்த கூட்டணி. அதற்கு அடுத்து 2009 4000 அடியில பள்ளம் தோண்டி அதிலிருந்து ஹைட்ரோ கார்பன் இருக்குன்னு கண்டுபிடிச்சது 2009. அப்போதைய இந்த நெடுவாசல் இருக்கக்கூடிய ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் ராஜசேகரன் அவர்கள், அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் சிதம்பரம் அவர்கள் இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர். அதன் பிறகு 2010 டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டது ஜெயராம் ரமேஷ். இப்படி தொடர்ந்து 10 வருடங்களாக இந்த நெடுவாசல் பகுதியில இதற்கான அத்தனை விஷயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா ஆய்வுகளும் முடிந்து அந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் இருக்கு என்று தெரிந்த பிறகு அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த ஒரு ப்ராசஸ், இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ்ல இதை செய்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் திட்டமிட்ட ரீதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு வேண்டுமென்றே இதை செய்தது போல ஒரு மிகப்பெரிய ஒரு மாயையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட், திமுக போன்றவர்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதற்கு அடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்களுக்கு புரிந்திருக்க செய்திருக்க வேண்டும். அடுத்தது 2015 கூட இது குறித்த ஒரே ஒரு சந்தேகம். சொல்லுங்க. அதான் இது குறித்த ஒரு மிகப்பெரிய அறிக்கையை மத்திய அரசு தமிழக அரசினுடைய பார்வைக்கும் அனுப்பி இருக்கிறது. அதுல தமிழக அரசு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டினுடைய அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமலோ அந்த மாவட்டத்தினுடைய அதிகாரம் அல்லது அவர்களுடைய ஒப்புதல் இல்லாதலோ இந்த நடவடிக்கை 10 வருடங்களாக நடந்திருக்க வாய்ப்பில்லை. மக்களிடையே சரியான புரிதலை ஏற்படுத்தாதது மாநில அரசாங்கம், அது திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தவறான விஷயம். அதனால இது மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தாத காரணத்தினால மக்களுக்கு புரிதல் ஏற்படும். ஒண்ணு மக்களுக்கு புரிய வைக்கணும், இதனால வரக்கூடிய லாப நஷ்டங்களை புரிய வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். ஆனா இன்னைக்கு ஏதோ மத்திய அரசாங்கம் செய்யறதுன்னு எல்லாரும் அனைத்து கட்சியினரும் சில அமைப்புகளும் சொல்வது என்பது தவறான, மக்களை தவறாக திசை இதனால் வரையிலும் திருப்பிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சின்ன சந்தேகம், பழியிலிருந்து தப்பிப்பதற்காக செய்யக்கூடிய விவகாரம். நிச்சயமாக ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் குறிப்பிட்டது போலவே இது பாஜகவினுடைய திட்டம் அல்ல, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆதரவில் இருந்த அல்லது திமுக காங்கிரஸ் கூட்டணியின் அந்த பீரியட்ல வந்த ஒரு திட்டமாகவே இருந்தாலும் இந்த ஆய்வு முடிவுகள்ங்கிறது அவங்க அந்த திட்டத்தின் பொறுத்தளவு, அந்த ஆய்வை பொறுத்தளவு முடிவுகள் பாசிட்டிவ் தான். இந்த மாதிரியான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இது இந்த பொறுப்பு எங்களுக்கு இல்லை அப்படிங்கறத அர்த்தமா நம்ம எடுத்துக்கலாமா? தேவேந்திரன், அதுதான் சொல்ல வரேன். நீங்க கேட்கிற கேள்வி சரி, ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க. 327 பக்கம் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்திருக்குது ONGC.
அப்போ அந்த நேரத்துல மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், இந்த கட்சியினர் மக்களுக்கு அறியாமைன்னு சொல்றாங்க, எல்லாருமே மக்களுக்கு தெரியல அதனாலதான் இந்த மாதிரின்னு சொல்றாங்க. ஆனா பொறுப்பான சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், இப்போதைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில ஆவணங்களின் அடிப்படையில இந்த இடத்துல மக்களுடைய கருத்தும் கேட்கப்பட்டிருக்கிறது என்கின்ற பல விவரங்கள் அதுல இருக்கும். அதனாலதான் சொல்றேன், ஆவணங்களை படிக்காமல நம்ம பேசக்கூடாது. ஒரு மத்திய அமைச்சர் நேரடியாக வந்து இது பார்க்க முடியாது. மத்திய அமைச்சருக்கு மாநில அரசாங்கங்களும் மற்ற அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய விவரங்களின் ஆதாரங்களின் அடிப்படையில செய்யப்படுகிற விஷயம். அதனாலதான் சொல்றேன், மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். அதை பெறாது போனதற்கு காரணம் ஏற்கனவே இருந்த மத்திய அரசு, ஏற்கனவே இருந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு மாநில அரசாங்கங்கள். இதுல இன்றைக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை ஆராய்ந்து இந்த மத்திய அரசு செய்யும். ஆனால் குறை சொல்வதற்கென்றே சில பேர் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை மக்கள் அடையாளம் காண வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்கிறேன். நிச்சயமாக ஐயா, உங்களுடைய இணைவுக்கு நீங்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நெடுவாசல் பகுதியில் அமையவிருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்ச்சியாக மக்களின் எதிர்ப்பை சந்தித்து வருகின்றது. இன்றைய தினம் கூட ஒரு 9 தாலுகாக்களை உள்ளடக்கி ஒரு மோட்டார் சைக்கிள் பயணத்தை இளைஞர்கள் துவக்கவிருக்கிறார்கள். அது குறித்த ஒரு பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கின்றது. களத்திலிருந்து நேரடியாக நம் தகவல்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனாலும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதுங்கிற அலசல் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அது குறித்த விவாதங்களும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று இன்றைய செய்தியில் மீண்டும் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம். இந்த விஷயத்தில் ஒரு இடைவேளைக்கு முன்பு நாராயணன் திருப்பதிகிட்ட பேசும்பொழுது அவர் ஒரு அழகான தமிழ் வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். நீரக கரிமம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்கே நன்றி சொல்லலாம். அதை தாண்டி இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் ஆதரவு இருந்த காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்டது தான். அதே நேரத்தில் இது மக்களிடம் ஆதரவை பெறாது போனதற்கு தமிழக அரசு தான் காரணம். அது திமுகவோ அதிமுகவோ தமிழக அரசு தான் காரணம். அவர்கள் தான் சரியான இதை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைக்கிறார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் நிறையா சொன்னார். அந்த ஆவணங்கள்லாம் இருக்குது, அந்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் எல்லாம் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குலாம் சொன்னார். அவர் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறாரான்னு தெரியலை. ஆனாலும் அவருக்கு எழுப்பிய சில விஷயங்கள் உண்மையிலே விவாதத்துக்குரிய சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். நண்பர் நாராயணன் இது போன்ற கருத்துக்களை சொன்னதற்காக, ஏன்னா பதில் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சதெல்லாம் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று, அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்குறேன். அப்பொழுதே அனுமதிக்கப்பட்டது, அப்பொழுதே எடுக்கப்பட்ட திட்டம் அது, இவங்கெல்லாம் கூட இருந்தாங்கன்னா ஒரு கருத்து சொல்கிறார். ஒரு வாதத்திற்காக அதை ஏற்றுக்கொள்வதாக வச்சுக்குவோம். இப்போ அதனுடைய பாதிப்புகள் பற்றி இன்றைக்கு எனக்கு தெரிய வருகிறது. அப்போ அன்னைக்கே நான் கை தூக்கிட்டேன்றதுக்காக இன்றைக்கி நான் எதிர்க்கக்கூடாதா? ஏன்னா இது எனக்கு வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டார். எதிர்க்கட்சியில் மட்டும் அவர் சொல்ல, அன்றைக்கு அந்த விவசாயிகள் என்ன செய்து கொண்டு இருந்தால் அந்த விவசாயிகளுக்கு சேர்த்து குறை சொன்னார். அந்த விவசாயிகளிடம் கருத்தே கேட்கலையே. அவங்க சொல்றது அதுதான். ஆவணங்களின்படி கருத்து கேட்கப்பட்டு இருக்கு. ஆவணங்களின்படி கருத்து கேட்கப்படுறது உண்மை. ஏன்னா ஆவணங்கள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன என்பது இது சம்பந்தமான மனித உரிமை அமைப்புகள், இயற்கை பாதுகாப்பு அமைப்புகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கதையாக எடுக்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் மக்கள் கருத்து கேட்பு என்கிற பேரில் ஆங்காங்கே சில கூட்டங்கள், ஏன்னா சட்டப்படி செஞ்சாகணுங்கிறக்காக நடத்திட்டு அதில் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விவசாயிகளோ எளிய மக்களோ வந்தால் அடித்து விரட்டப்பட்ட காட்சி தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. ஏன்னா பல இடங்கள் நடந்திருக்கு. பல திட்டங்கள் அப்படி தான் வன்முறை மூலமாக பூத்தப்பட்டிருக்கிறது. அதில் அப்போ அந்த அடிப்படையில் தான் ஆவணங்களே தயாரிக்கப்படும். அந்த இம்பேக்டை பற்றிலாம் சொன்னார். சுற்றுச்சூழல் இம்பேக்டை பற்றி ஆவண அறிக்கைகள்லாம் எந்த விதத்திலும் மக்களோட கருத்தை கேட்பதில்லை. இதற்கென்றே சில அறிஞர்கள் இருக்கிறார்கள், வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தரக்கூடிய சொற்சாலங்கள் இருக்கு பாருங்கள். அந்த சொற்சாலங்களை வைத்து அந்த ஜாக்ரான்ஸ் வச்சு தான் அந்த ஆவணங்கள் தயாரிக்கப்படுகின்றன. மக்களிடம் கருத்து கேட்கவில்லை. கேட்டிருந்தால் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி அன்றைக்கு அந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட போது அதனுடைய பாதிப்பு என்ன ஒன்று தெரியலை. இன்றைக்கு சுற்றுச்சூழல் அறிஞர்களும் மற்றவர்களும் இந்த விஷயத்தை சொல்லுகிற போது, இந்த இயக்கத்தை சார்ந்து சொல்லுகிற போது விவசாயிகளுக்கு அந்த புதிய புரிதல் வருகிறது. அந்த மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்தையும் பார்த்து விட்டார்கள் என்கிற போது தங்கள் பகுதியை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வு அவர்களுக்கு வருகிறது. நான் என்ன கேள்வி கேட்குறேன், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 10 வருஷமாக ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கலங்க. இன்றைக்கி கண்டுபிடிச்சா ஏன் அன்னைக்கு கண்டுபிடிக்காம விட்டீங்க? அப்போ அது அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குற்றத்தை அங்கீகரிச்சுட்டு போயிடுங்கன்னுங்கிற வாதமாக அது.
அது போல இருக்கிறது. இதுதான் ஆனா இன்றைக்கு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு நிரபராதிங்கிற உறுதியான தன்மை இல்லாம ஆதரிச்சவங்களை என்ன சொல்றதுங்கிற ஒரு கேள்வி அவர்கிட்ட இருந்து வரலாம். இல்லை, அதான் சொல்கிறேன். அன்றைக்கு இந்த திட்டம் வருகிற போது அது பற்றிய முழுமையான விவாதங்கள் என்னென்ன நடந்திருக்கு, என்ன யார் யார் என் தரப்பிலிருந்து என்ன கருத்து சொல்லப்பட்டது, இறுதியாக அரசு என்ன முடிவெடுத்துங்கிற அந்த அந்த விவரங்கள் நம்மகிட்ட வேணும் நமக்கு முதல்ல. அப்படியே இருந்தாலும் சொல்கிறேன், இது போன்ற விஷயங்கள் வருகிற போது இனிமேலாவது எவ்வளவு தூரம் விழிப்போடு இருந்து மக்களுடைய கருத்து, இது துறை சார்ந்த உண்மையான அறிவியலாளர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுடைய கருத்தெல்லாம் கேட்டு பெற வேண்டும் என்கின்ற புதிய படிப்படியே இதில் இருக்கிறதுங்கிறத நான் ஒப்புக்கொள்கிறேன். தற்பொழுது நம்முடைய தொலைபேசி வாயிலாக காங்கிரஸின் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் ஐயா. உங்களிடம் கேட்க வேண்டியதற்கு சில கருத்துக்கள் இருக்கு. ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் பாஜகவினுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கிறது, இந்த திட்டம் அப்படிங்கிறது காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வரப்பட்ட திட்டம் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு ஏன் தற்போது இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான மத்திய அரசின் மீது குற்றம் சுமத்துகிறீர்கள்? இது சுமத்த வேண்டிய குற்றம் அப்படிங்கிறது காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசின் மீது தான், இதற்கு முன்பாக இருந்த அந்த பீரியட்ல தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? பதிவு செய்யலாம். அதாவது சேது சமுத்திரம் திட்டம் கொண்டு வந்து 1000 கோடி ரூபாய் வரை பணம் செலவழித்த பிறகு 60 விழுக்காடு முடிந்த திட்டத்தையே வேண்டாம் என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த திட்டம் ஒரு வாதத்திற்காகவே வைத்துக் கொள்வோம், காங்கிரஸ் அரசால் அல்லது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், இன்று இவர்கள் உண்மையிலேயே அந்த திட்டம் அந்த பகுதி மக்களுக்கு வளர்ச்சிக்கு உதவாது அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும், தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அந்த திட்டம் விரோதமானது என்று பாஜக அரசு நினைக்கும் என்று சொன்னால், அந்த திட்டத்தை அவர்கள் வாபஸ் பெறுவதிலே அவர்களுக்கு என்ன தடை இருக்க முடியும்? அதாவது உங்களுக்கு சேது சமுத்திர திட்டத்தை அவர்கள் திரும்ப பெறவில்லையா? அதை போல எத்தனையோ நல்ல திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்களை எல்லாம் குறை சொல்லவில்லையா? பிளானிங் கமிஷன் என்று சொல்லக்கூடிய திட்ட கமிஷனையே கலைத்தார்கள், அதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்கள். இப்படி இந்தியாவிலே பல வகையிலே பல கல்வி நிறுவனங்களுடைய உயர்மட்ட அமைப்புகள், அரசியல் சார்பில்லாத பல ஆராய்ச்சி நிறுவனங்கள், காலங்காலமாக சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு உருவாக்கிய பல்வேறு அமைப்புகளை எல்லாம் அவைகள் மதச்சார்பற்று இருக்கின்ற காரணத்தினால் அவைகளையெல்லாம் கலைத்து வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு சிறிய கிராமத்து மக்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இந்த திட்டம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த கோரிக்கையிலே நியாயம் இருக்கும் என்று சொன்னால், அந்த திட்டத்தை கைவிடுவதில் இவர்களுக்கு என்ன தயக்கம் இருக்க முடியும்? அதற்கு ஏன் காங்கிரஸை குறை சொல்லுகிறார்கள்? இந்த கேள்வி நிச்சயமா அவர்களை சென்றடைங்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி கூறேன் ஐயா. நேரச்சுமை நிச்சயமா. அதாவது முதலில் மீத்தேன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ONGC என்ற பொதுத்துறை நிறுவனம் தான் தலையிட்டது. அதற்கே இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்ததை நான் பார்த்துட்டோம். இங்கே நான் சொன்னது போல் தனியார் நிறுவனங்களுக்கு உரிமம் என்கிற அந்த கோணத்தில் தான் இதெல்லாம் பார்க்கப்படுகிறது. எனவே இது ஏற்கப்பட முடியாதது. அவர் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது போல அந்த முடிவு தவறானதுதான் என்றால் அதை விலக்கிக் கொள்வதிலே தடை. இது ஒரு தனியார் நிறுவனம்ங்கிறதுக்காக அப்படிங்கிறதை தாண்டி அப்போ பொதுத்துறை நிறுவனம் எடுத்திருந்தா அது பிரச்சனை. அதுவும் அதற்கே அதையே நாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம்ங்கிற சேர்த்து தான் நான் சொன்னேன். வேணா அது ONGC என்பதற்காக. எனக்கு நிறைவா ஒரு கேள்வி, நீங்கள் முன்பு குறிப்பிட்டிருந்தீங்க, ஒரு வேளை மக்கள் செறிவு இல்லாத இடத்தில் இந்த மாதிரியான தனிமங்கள் இல்லைன்னா இறக்குமதி செய்யறதான் ஒரே வழின்னு. இந்த உலக சந்தையை பற்றி தெரியும், உலக பொருளாதாரம் சார்ந்த நம்முடைய அரசியலை பார்க்கிறோம். இதில் எண்ணெய் அரசியல்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிற சூழல்ல நம்மால் எண்ணெய் வளத்தை உற்பத்தி செய்ய முடியல அல்லது எரிபொருள் வளத்தை உற்பத்தி செய்ய முடியலைங்கிறது எதிர்கால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்காதா? இல்லை, எந்த பகுதியில் எது கிடைக்கிறதோ அதை சார்ந்த தொழில் வளர்ச்சி தான். என்ன இப்போ திடீர்னு ஒரு பாலைவன நாட்டில் போய் விவசாயம் சார்ந்த தொழிலை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம இங்கே அதை விவசாயம் செய்ய முடியுமான்னு பேசி அங்கே என்ன இன்னைக்கு அவங்க அதற்கான முயற்சிகளில் ஈடுபடும். இல்லை அதற்கான அறிவியல் தொழில்நுட்பத்தோடு. ஆனால் ஒரு வாதத்துக்கான விவசாயம் சொன்னேன், விவசாயம் என்பது இன்னும் அந்த மண்ணை வளப்படுத்துமே. இது அப்படி இல்லையே, இருக்கிற மண்ணுடைய வளத்தை அழிப்பதாகலாம் சேருகிறது. மக்களுக்கான பாதிப்பெல்லாம் சேர்த்து சொன்னேன். ஏன்னா மக்கள் அடர்த்தியாக வாழ்கிற போது அதனால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்கேடு என்பது எதிர்கால தலைமுறையினுடைய வளர்ச்சியே பாதித்து விடும். இப்படி பல கோணங்களை யோசிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை என்பதால் தான் இது எந்த அரசு கொண்டு வந்திருந்தாலும் என்னுடைய எதிர்ப்பாகத்தான் இதை நான் பதிவு செய்வேன். பிஜேபி அரசு இதை செஞ்சதால் மட்டுமே எதிர்க்கலை. ஆனால் அவர் கேட்டார், பிஜேபி அரசை தொடர்ந்து எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், தொடர்ந்து நீங்கள் ஏன் மக்கள் விரோத நடவடிக்கையாகவே எடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் ஒரு நடவடிக்கையாவது நாங்கள் ஆதரிக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து காட்டுங்களேன்.
எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் அப்போ நீங்கள் ஆதரிப்பீங்கிற ஒரு கேள்வி அவங்கள்ட்ட வரும். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. வந்து பல கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தீங்க, மிக்க நன்றி. 3 கருத்தியல் சார்ந்தவர்களுமே ஆனால் முன்வைத்த ஒரு முக்கியமான அம்சம் அப்படிங்கிறது மக்கள் எதிர்ப்பை வந்து நிச்சயமா பதிவு செய்யலாம். அவர் நாராயண் சொல்லும்போது ஒரு கருத்தை ஒப்புக்கொண்டார். என்னன்னா, மக்களிடம் கருத்து கேட்கவில்லை, மக்களுடைய அச்சத்தை போக்கவில்லை. நிச்சயமா அவர்கள் இவர்கள் இன்றைக்கு இவருடைய பொறுப்புல தான் நடந்துச்சு. அதை மக்களுடைய கருத்தையாவது முதல்ல கேட்பதற்கு அதைதான் இன்றைய செய்தியும் பதிவு செய்கிறது. உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.